இலங்கையில் நிலவும் உலகளாவிய எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மின் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டிற்கான விசேட மின்சார கட்டண திருத்தம் குறித்த புதிய நடைமுறைகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. திரைசேரியின் நிதி பங்களிப்புடன் நுகர்வோருக்கு பாரிய சுமை ஏற்படாத வகையில் இந்த திருத்தங்களை முன்னெடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பிலான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கும் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதற்குமான கால அட்டவணையை ஆணைக்குழு தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் உலகளாவிய எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மின் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு திருத்தப்பட்ட மின்சார கட்டணங்கள் குறித்த தீர்மானம் எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 2026ஆம் ஆண்டுக்கான விசேட மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2026ஆம் ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டிற்கான மின் உற்பத்தியுடன் தொடர்புடைய திருத்த செலவு மதிப்பீட்டை தேசிய முறைமை செயற்பாட்டாளர் தனியார் நிறுவனம் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பித்திருந்தது. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் உத்தேசிக்கப்பட்டுள்ள கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஆர்வமுள்ள தரப்பினர் இது குறித்த தமது எழுத்து மூல கருத்துக்களை மே மாதம் 6ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கருத்துக்களை தபால், மின்னஞ்சல், வாட்ஸ்அப் அல்லது தொலைநகல் மூலம் அனுப்பலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாய்மூல கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அமர்வு கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் எனவும் பெறப்பட்ட கருத்துக்களை கொண்டு மின்சார கட்டணம் குறித்த இறுதி தீர்மானம் 2026 மே 9ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.